பார்த்தது ஒரு குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் டாபிக். அதுக்குள்ள லெட் த விஐபிஸ் ஜாயின். ஸோ ஜென்ரல் மீட்டிங் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து மீட்டிங் என்னது கேதரிங் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் டிரான்சாக்டிங் எனி லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ். How company can take decision அப்படின்னா through resolutions passed at valid held meeting. So resolution என்னன்னா they will come together with a certain objective and they will propose it once it is being agreed by everyone or அந்த ரேஷியோ வந்து we will see மெஜாரிட்டி என்னது ஆர்டினரி ரெசல்யூஷன் இருந்தால் எவ்வளோ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருந்தால் எவ்வளோ அப்படின்றது we will see today because that is the today's discussion. சரியா? ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகும். டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் ஆல்வேஸ் வெஸ்ட் வித் மெம்பர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ். ஸோ அந்த மீட்டிங்ல யார் மட்டும்தான் இருப்பாங்க? டேரக்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் எதுக்கு அப்படின்னா இட் இஸ் அப்ஜெக்டிவ் டு ப்ரமோட் குட் சிஜினா கார்பரேட் கவர்னன்ஸ். செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னதுன்னா இட் இஸ் அப்ஜெக்டிவ் டு ப்ரமோட் குட் கார்பரேட் கவர்னன்ஸ். கிளியர்? ஸோ செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் ஆன் ஜென்ரல் மீட்டிங் SS2 என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் ஆன் ஜென்ரல் மீட்டிங் எப்படி கண்டக்ட் பண்ணணும். மெயின்லி இட் இஸ் ஆன் மீட்டிங். ஸோ எப்போ எப்படிலாம் கண்டக்ட் பண்ணணும், நோட்டீஸ் எப்படி அனுப்பணும், ப்ராக்சி நான் என்னது, இது எல்லாமே கம்பெனிலா சொல்றாங்க. கம்பெனிலால ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விட்டு போயிருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்து யார் சொல்லுவாங்க? செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஸோ தேர் வில் பி ரிப்பிட்டேஷன், மெனி ரிப்பிட்டேஷன்ஸ். அதுல இன்னும் கொஞ்சம் எதனா சேட் பண்ணா மோர் தே வில் பி மோர் ஈவன் மோர் ஸ்பெசிஃபிக். தட் இஸ் கால்ட் செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட். அதுல தான் தே வில் ஈவன் மோர் டீடைல்டா இருக்கும். கம்பெனில அந்த அளவுக்கு டீடைலா இல்லைன்னா யூ கேன் கெட் ஹெல்ப். ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளை வித் போத். எத்தனை விஷயங்கள்? 3 விஷயங்கள். என்னென்ன 3 விஷயங்கள்? யூ ஆர் CS and you have to comply with what are the things you have to comply? Company law. Then Secretarial standard. Then LODR, listed company அப்படின்னா ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் வந்து நெட்ரிக்கன் மாதிரி 3 கண்ணு. ஸோ 1 is for CS, 1 eye is company law, and 2nd eye is secretarial standard, and 3rd eye is LODR. Clear? Good. Listing obligation. LODR na listing obligation direction issued by the SEBI. Okay. So meeting of members to take certain approval. Then meeting of members there are 3. இதுதான் நம்ம நேற்று வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரி? ஸோ AGM, EGM, கிளாஸ் மீட்டிங். AGMனா என்னது? அங்கே வாட் தே வில் டூ இன் AGMனா if any ordinary activities got approval, then those ordinary activities can be approved in annual general meeting. So the approved activities என்னன்றதை we have seen yesterday. So apart from ordinary activities எது பண்ணாலுமே it will be called as EGM, extraordinary general meeting. Class meeting it will be for particular class of members. So AGM line it is mandatory for except OPC தவிர மிச்ச எல்லா கம்பெனியுமே mandatory they have to do what? They have to conduct AGM at least once in a year. Then business to be transacted we have seen yesterday. So நிறைய வாட்டி பார்த்துட்டோம். Then holding of AGM key provisions, calendar yearல ஒரு வாட்டியாச்சும் you have to conduct AGM. அதுக்கப்புறம் வந்து so ஒரு வாட்டியாச்சும் you have to conduct AGM. First AGM should be held within 9 months from closing financial year. Okay, so first time AGM if you are doing, then 31st December குள்ளார you have to do. Meaning first time மட்டும் 9 months இருக்குது. அதுக்கப்புறம் subsequent AGM எல்லாத்துக்குமே 6 months குள்ளார you have to conduct the AGM. So for example இப்போ வந்து Zomato இருக்கு அப்படின்னா Zomatoக்கு என்னது? Within what is the deadline for AGM, conducting AGM for Zomato? 39 because Zomato வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது ஆல்ரெடி வந்து அது லிஸ்ட் ஆயிட்டாங்க. as well as வந்து it is not at all a newly formed company. It has been in the existence for more than 4 to 5 years, more than 1 year. So அதனால it's always AGM deadline on 39. So gap between 2 GM should not exceed 15 months. Then additional compliance என்னது? For example top 100 listed company. இதுதான் யாரு? இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னது? இது வரைக்கும் நம்ம படிச்சது கம்பெனிஸ் ஆக்ட். இப்போ அடிஷனலா LODR என்ன சொல்றாங்க? So compliance if anything being told in LODR, then LODR தான் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரிசீட் பண்ணணும். கிளியர்? ஸோ LODR சொல்றதும் LODRும் ஒரு விஷயம் சொல்றாங்க, கம்பெனில ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா யார் சொல்றதை கேட்கணும்னா LODR சொல்றதான் கேட்கணும். இட் இஸ் லைக் கம்பெனில வந்து கிளாஸ் டீச்சர் அப்படின்னா then LODR வந்து பிரின்சிபல். கிளியர்? ஸோ இஃப் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பீங் given by you by both the principal as well as class மிஸ்னா always you will follow whom? You have to follow principal. சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க. அதுல என்ன சொல்றாங்க?
if you are a top 100 listed company by market capitalization, என்ன capitalization, market capitalization, then 6 months கிடையாது, 5 months குள்ளார you have to conduct the AGM. தென் இதுக்கு ஒரு ப்ரொவைசோ இருக்கு. என்ன ப்ரொவைசோ? இஃப் சப்போஸ் உங்களால ஏதாச்சும் ஒரு ரீசனால கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா கெட் பர்மிஷன் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரார் அண்ட் யூ கேன் எக்ஸ்டெண்ட், தட் இஸ் ரெஜிஸ்ட்ரார் கேன் எக்ஸ்டெண்ட் மீட்டிங் அப் டு 3 months. அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அண்ட் திஸ் ப்ரொவிஷன், திஸ் ப்ரொவைசோ வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் ஹூம்? திஸ் ப்ரொவைசோ வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. நியூலி ஃபார்ம்டு கம்பெனி வந்து அந்த 9 months குள்ளார பண்ணி ஆகணும். அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து கிடையாது. ஸோ டே, டைம், பிளேஸ் ஆஃப் ஹோல்டிங் ஏஜிஎம். ஸோ டே என்னது? பிசினஸ் ஹவர்ஸ்ல தான் நடக்கணும், நேஷனல் ஹாலிடேவா இருக்கக்கூடாது, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ல இருக்கணும், இல்லைனா வந்து விடிசி, தட் இஸ் வில்லேஜ், டவுன், சிட்டிக்குள்ளார இருக்கலாம். சேம் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனிக்கும் இதே தான். ஏஜிஎம் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனியா இருந்ததுன்னா எங்க வேணா வச்சுக்கலாம் இந்தியாக்குள்ளார. கன்சல்ட் மட்டும் யூ ஹவ் டு கெட் ஃப்ரம் ஆல் த மெம்பர்ஸ் இன் அட்வான்ஸ். நாங்கள் வந்து டெல்லியில் வைக்க போறோம், டெல்லியில் வச்சுட்டு தாஜ்மஹால் சுற்றி பார்க்கணும்னா obviously you can do so, but you have to get obtained, you have to get permission from the members. Clear? தென் செக்ஷன் 8 கம்பெனிக்கு டைம், டேட், பிளேஸ் இது எல்லாமே வந்து டிசைடட் பிஃபோர் ஹேண்ட் பை த போர்ட் இட் செல்ஃப். கிளியர்? தட்ஸ் இட். அதுக்கப்புறம் பெனால்டி ஃபார் டிஃபால்ட்டிங் ஏஜிஎம் என்னது? ஸோ பெனால்டி ஃபார் டிஃபால்ட்டிங் ஏஜிஎம் கம்பெனிக்கு வந்து 1 lakh பெனால்டி. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பெனால்டி, கண்டினியூங், இஃப் யூ ஆர் கண்டினியூங் த சேம் மிஸ்டேக் again and again, then you have to pay ₹5,000 each day. Clear? Then in case of default of AGM நீங்க கண்டக்ட் பண்ணல அப்படின்னா, இல்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பர்டிகுலர் ஸ்டிபுலேட்டட் டைம்குள்ள கண்டக்ட் பண்ணலாம். வாட் தே கேன் டூ, மெம்பர்ஸ் கேன் ஃபைல் த அப்ளிகேஷன் டு ட்ரிபியூனல் அண்டர் செக்ஷன் 97. கிளியர்? அப்போ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, 99ல ஏஜிஎம் நீங்க கண்டக்ட் பண்ணலன்னா பெனால்டி, 99ல அப்படி பண்ணல அப்படின்னா மெம்பர்ஸ் கேன் கோ டு ட்ரிபியூனல் அண்ட் சப்மிட் த அப்ளிகேஷன் அண்ட் ஆஸ்க் த ட்ரிபியூனல் டு டைரக்ட் த கம்பெனி டு கண்டக்ட் ஏஜிஎம். சரியா? ஸோ அதுதான் செக்ஷன் 97. தென் லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணணும்? ஒன்ஸ் வந்து ஏஜிஎமோ இல்லை இஜிஎமோ எது கண்டக்ட் பண்ணாலும் இமீடியட்டா வித்தின் 24 hours they have to disclose it to the stock exchange, be it NSE or BSE, இல்ல both, ரெண்டுத்துலயும் லிஸ்ட் ஆயிடுதான், ரெண்டுத்துலயும் you have to disclose. So essential meetings, valid meeting இருக்கணும், என்ன பண்ணணும்? ப்ராப்பர்லி கன்வென்டா இருக்கணும், ப்ராப்பர்லி கண்டக்டடா இருக்கணும், ப்ராப்பர்லி கான்ஸ்டியூட்டா இருக்கணும். கிளியர்? ஐ ஹோப் இது ரிப்பீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்பர்லி கன்வென்ட்னா மீட்டிங் வந்து ப்ராப்பர் அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணிருக்கணும், தென் நோட்டீஸ் ஒழுங்கா சர்வ் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்பர்லி கன்ஸ்டிடியூட்டட் அப்படின்னா குவாரம் கரெக்டா இருக்கணும், சேர்மன் இருக்கணும் அங்க, அண்ட் தென் ப்ராப்பர்லி கண்டக்டட் அப்படின்னா ரெசல்யூஷன் மஸ்ட் பி ப்ராப்பர்லி மூவ்ட் அண்ட் பாஸ்ட், ப்ராப்பர் மினிட்ஸ் ஷுட் பி மெயின்டைன். பக்கா? கொஸ்டின் கேட்பாங்களே, எசென்ஷியல் வேலிட் மீட்டிங் கேட்பாங்க, அப்படியே இதுல இருக்கிற மாதிரி தான் எழுதணும். யூ ஷுட் நாட், யூ கேனாட் குக் அண்ட் ரைட். கிளியர்? இதுல இருக்கிற கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மீட்டிங்கு, ப்ராப்பர் அத்தாரிட்டி, நோட்டீஸ் ஒழுங்கா இருக்கணும், குவாரம் இருக்கணும், சேர்மன் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா மூவ் ஆகி இருக்கணும், மினிட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அழகா யூ வில் பி ஏபிள் டு ஃப்ரேம் தி சென்டென்ஸ். கிளியர்? தென் இப்போ யாரோட செக்ஷன் இது? சச்சினோட செக்ஷன். சிவனேஷ் இருக்கீங்களா? சச்சினோட செக்ஷன் என்னது? எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங், தட் இஸ் செக்ஷன் 100. ஆல் ஜெனரல் மீட்டிங் அதர் than AGM will be called as an EGM, and then ஸ்பெஷல் பிசினஸ் வந்து எதுவாக இருந்தாலும் which will be dealt in AGM. ஸ்பெஷல் பிசினஸ் என்னன்னு பார்த்துட்டோம். apart from ordinary activities, everything is called as special business, and on the special business if you are dealing, then it is called AGM. Pakka? Then calling of AGM, board of directors call பண்ணலாம். எதனாச்சும் if they want to do anything, they can conduct EGM, or group of members they can go and request to the board of directors to conduct the EGM. இல்ல board of directors ஒழுங்கா கேட்கல, சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னா the requisitions themselves can conduct EGM. அதுக்கான எல்லா விதமான எண்ணத்தையும் கொடுத்துடணும். all the expenses which were borne by the shareholders or members should be reimbursed by the company. And members வந்து ஒரு EGM கண்டக்ட் பண்றாங்கன்னா அந்த EGMக்கு என்ன கொடுக்க தேவை கிடையாது. மெம்பர்ஸ் நோட்டீஸ் என்னது? if members are conducting, that is the requisitions themselves are conducting the EGM, what need not be disclosed along with the notice? என்னது? Explanatory. Very good Rashid, very good, super, congrats. புரிஞ்சுதா? so explanatory statement கொடுக்க தேவை கிடையாது. very good Rashid. then by tribunal, ஓகேவா? so by the board on requisition of members, company having share capital அப்படின்னா 1/10 of the paid up share capital இருக்கிற எல்லாரும் group பண்ணி அந்த ஆட் பண்ணீங்கன்னா that group should have 1/10 of the paid up share capital. அப்படின்னா they can
request to the board of directors for conducting EGM. சிவனேஷ் இருக்கீங்களா? Then company not having share capital அப்படின்னா members who are not less than 10%, 1/10 of the members count. சரி. Then third, அதுக்கப்புறம் matter set out in consideration requisition. So this will be discussed. அதுக்கப்புறம் time period வந்து என்னது 21 days, within 21 days from the date of receipt of valid requisition and 45 days குள்ளார அந்த மீட்டிங் நடச்சு முடிச்சிரு இருக்கணும். கிளியர். தென் ரெக்வசிஷனே பண்றாங்கன்னா அதே தான் 21 days. அண்ட் இங்க வந்து என்னன்னா அவங்க 3 மாசத்துக்குள்ளார தே ஹேவ் டு கண்டக்ட் த மீட்டிங். ஸோ கீவேர்ட் இஸ் 3 months. பக்கா திரும்ப படிச்சா மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாட்டி திரும்பியும் ரீகால் பண்ணுங்க. தென் நீங்க EGM வந்து they can conduct. Who can conduct? Requisitions themselves can conduct EGM without the help of the board of directors. பட் அவங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம் வந்து போஸ்டல் பேலட்ல டிஸ்கஸ் பண்ற விஷயமா இருக்க கூடாது. ஸோ போஸ்டல் பேலட்ல என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொன்ன ஷேர் கேபிட்டல் சேஞ்ச் பண்றது, அம்பானி ஆனியா மாத்துறது, ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட். இல்ல மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சேஞ்ச் பண்றது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் சேஞ்ச் பண்றது, கம்பெனி பேரையே சேஞ்ச் பண்றது, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை சேஞ்ச் பண்றது, இது எல்லாத்துக்கும் போஸ்டல் பேலட் தேவை. ஸோ அது அந்த மாதிரியான சென்சிட்டிவான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாம் இஜிஎம்ல ரெக்வசிஷன் themselves cannot pass. பக்கா. தென் ரெக்வசிஷன் ஃபார் கன்வெனிங் இஜிஎம் வந்து 21 clear days இருக்கணும். இன்னைக்கு வந்து அந்த 21 days clear daysக்குலாம் மீனிங் என்னன்றது we will discuss because all those were in our agenda today. சரியா? Then reimbursement of expenses. Expense shall be reimbursed by the company. So quorum வந்து present ஆயிருக்கணும். And quorum topic today we will discuss. சரியா? Then notice shall specify time, date, day and hour. ஓகேவா? So noticeல என்ன இருக்கணும்? டைம் இருக்கணும், டேட் இருக்கணும், hour இருக்கணும். And then if resolution is special resolution, then comply with section 114. அப்போ நோட்டீஸ் will be signed by எல்லாராலையும் சைன் பண்ணிருக்கணும். எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. So serve notice to members whose name appear in register of members within 3 days. Then if meeting not convened by the requisitionist, then அந்த மீட்டிங் கன்வென்ட் ஆகலன்னா லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸும் அவங்களோட அட்ரஸையும் கெட் கலெக்டட் ஃப்ரம் த கம்பெனி. லாஸ்ட் எப்படி நோட்டீஸ் சர்வ் பண்ணணும்னா 3 விஷயங்கள். எப்படி சர்வ் பண்ணணும்? எய்தர் SRE ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புனா, ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனா, ஆர் எலக்ட்ரானிக் போஸ்ட்ல எலக்ட்ரானிக் மோட்ல யூ கேன் சென்ட். தட் இஸ் ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர் போஸ்ட், இல்லைன்னா இமெயில் யூ கேன் சென்ட். சரியா? தென் ட்ரிபுனல் வந்து சுவோமோட்டோவா தே கேன் ஃபைல் த அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படி வந்து என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கண்டக்ட் த மீட்டிங். பக்கா. ஸோ இது வரைக்கும் நேற்று வி ஹவ் டிஸ்கஸ்ட். இல்லை கிளாஸ் மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் மீட்டிங்ன்றது என்னது? மீட்டிங்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி கன்வென்ட் வென் இட் இஸ் ப்ரப்போஸ்ட் டு வெரி த ரைட்ஸ் ஆஃப் த ஹோல்டர் ஆஃப் அ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ தேர் ஆர் மெனி கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதுல பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸோட ரைட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி எதனாச்சும் ஒரு டெசிஷன் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு கண்டக்ட் த கிளாஸ் மீட்டிங். அந்த கிளாஸ் மீட்டிங்ல எந்த ஷேர் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆக போதோ அந்த செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதுல இருக்கணும். அவங்க கன்சென்ட் பண்ணா மட்டும்தான் யூ கேன் பாஸ் தட் ரெசல்யூஷன். சரியா? இந்த கிளாஸ் மீட்டிங் இட்ஸ் லைக் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இஸ் பில்டிங் ஏரோப்ளைன் ஏர்போர்ட்னு வச்சுக்கோங்களேன். தென் அந்த நிலத்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் பரந்தூர்ல வந்து ஒரு ஏர்போர்ட் வருது அப்படின்னா வாட் தே ஆர் கோயிங் டு டூ? ஈவன் தோ தமிழ்நாட்டில் வி ஆர் த பர்சன் ஹூ ஓட்டட் தேம், நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. லைக் இமேஜின் நம்ம எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம எல்லாருமே யாரு? நம்ம எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ். ஆனா அந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் வர்றதுக்கு நம்ம கிட்ட கேட்பாங்களா? நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா யாருக்கிட்ட கண்டிப்பா அவங்க கேட்டாகணும்? பர்மிஷன் கேட்டாகணும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் வந்து வரப்போகுது அப்படின்னா அங்க சுற்றுவட்டார் கிராமத்துல இருக்கிற வீடெல்லாம் இடிச்சுவாங்க. அப்ப அந்த மெம்பர் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். கரெக்டா? ஸோ தட் இஸ் கால்ட் கிளாஸ் மீட்டிங். நவ் யூ அப்ளை திஸ் இன் கார்பரேட். பக்கா. நம்ம எல்லாருமே we are the people who voted them, assume we are the shareholders, but யாரோட இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிளிசிட்டா அஃபெக்ட் ஆகுது? அந்த பரந்தூர் வருதுன்னா அது சுத்தி இருக்கிற வில்லேஜ் மட்டும்தான். அப்ப அவங்க கிட்ட இருந்து they have to get the permission, get the consent. That is called class meeting. பக்கா. fine. Example amalgamation and merger. So அந்த டைம்ல என்ன ஆகும்னா பர்டிகுலர் பீப்புளோட interest will get affected, you have to get. So similar thing for meeting of debenture holders, creditors எல்லாரும். Then adjournment. யாருக்கும் பிடிக்காது, கம்பெனி லாக்கு ஷேக்ஸ்பியரை பிடிக்காது, அதனால அட்ஜான் போஸ்ட் பண்றதுக்கு வேற they have used the word adjournment. ஸோ குவாரம் வந்து half an hour குள்ள present ஆகல, குவாரம் வந்து half an hour. இன்னைக்கு வந்து we will study quorum topic. சரியா? ஸோ அந்த டாபிக் படிச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து it will be even more clear. பக்கா.
அப்போ குவாரம் பிரசன்ட் ஆகலைன்னா ஹாஃப் அன் அவருக்குள்ளார பிரசன்ட் ஆகலைன்னா அந்த மீட்டிங் வந்து தள்ளி வச்சிருவாங்க. எப்போ தள்ளி வைப்பாங்க? சேம் டே இந்த நெக்ஸ்ட் வீக் சேம் டைம் பிளேஸ். எப்போ மட்டும் தான் இது அப்ளிகபிள்? ஒன்லி போர்டு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலைன்னா தான். இஃப் board is specifically or explicitly telling that we are going to conduct the meeting in next 10 days, then follow that. Board எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலையோ அப்போ மட்டும் you take this assumption that the same days next week same time same place. பக்கா? Definitely question will coin in this area. Be very very clear, crystal clear. நோட்டீஸ் ஆஃப் அன் அட்ஜான்மெண்ட், அதே மாதிரி அட்ஜான்மெண்ட் ஆகிற மீட்டிங்கான நோட்டீஸ் வந்து என்னைக்கு மீட்டிங் நடந்தோ அன்னைக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி யூ ஹவ் டு சென்ட். பக்கா? அப்படி முடியல அப்படின்னா பப்ளிஷ் இன் 2 நியூஸ் பேப்பர். எங்கெங்கெல்லாம் நான் 2 நியூஸ் பேப்பர்னு சொல்றேனோ யூ ஹவ் டு ரிமெம்பர் வாட், ஒன் இன் இங்கிலீஷ், ஒன் இன் வெர்னாகுலர் லாங்குவேஜ், விச் ஹேஸ் வைடர் சர்க்குலேஷன் இன் தட் டிஸ்ட்ரிக்ட். பக்கா? இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிளைன் சொல்ல மாட்டேன். 2 நியூஸ் பேப்பர்னால பேக்ரவுண்ட் உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இவ்வளவு விஷயங்கள் ஓடணும். பக்கா? தென் நோ குவாரம் இன் அட்ஜான்மெண்ட் மீட்டிங். அட்ஜான் பண்ண மீட்டிங்லயும் குவாரம் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் குவாரம்னு நினைச்சு என்ன பண்ணிடணும்? ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் 2 பேருக்கு கம்மியா இருந்தாங்கன்னா தென் யூ கேனாட் டூ எனிதிங். பக்கா? ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் என்னது? ப்ரொசீஜர் ஃபார் ஃபோல்டிங் அட்ஜான்ட் மீட்டிங். ப்ரொசீஜர் ஃபார் ஃபோல்டிங் அட்ஜான்ட் மீட்டிங். சேர்மன் மே அட்ஜான் த மீட்டிங். எல்லாருக்கிட்ட இருக்கிற குவாரம் பிரசென்டா இருந்தாலும் மெம்பர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்ல அட்ஜான் பண்ணிடலாம் சொன்னா அட்ஜான் பண்ணலாம். அதுக்கப்புறம் மீட்டிங் ஷால் அட்ஜான்ட் ஃபார் வாண்ட் ஆஃப் குவாரம். குவாரம் இல்ல அப்படின்ற காரணத்தினால யூ கேன் அட்ஜான் இட். அதுக்கப்புறம் சேர்மேன் வந்து ஏதாச்சும் ஒரு டிசார்டர், ஃபார் எக்ஸாம்பிள் புயல் வரப்போகுது, மழை வரப்போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது, அந்த டேட்ல மீட்டிங் இருந்ததுன்னா சேர்மேன் கேன் அட்ஜான் த மீட்டிங். கிளியர்? தென் இஃப் அ மீட்டிங் இஸ் அட்ஜான்ட் சீனிடை. சீனிடை என்னது? இன்டெஃபினைட் பீரியடுக்கு போச்சு அப்படின்னா தென், இல்லைனா 30 டேஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா தென் நோட்டீஸ் ஆஃப் த அட்ஜான்மெண்ட் ஷால் பி கிவன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன் கண்டெய்ன்ட் இன் த ரிகார்டிங் நோட்டீஸ். பக்கா? தட் இஸ் என்ன சொல்ல வராங்கன்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா கொடுங்க, 21 டேஸ் நோட்டீஸ் மறுபடியும் கொடுங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட். A notice of the adjourned meeting shall be given in accordance with the provisions contained in relating to notice. அப்படின்னா என்னதுன்னா இப்போ வந்து 30 டேஸ்க்குள்ளார, சி லிசன் வெரி கேர்ஃபுல்லி இந்த பாயிண்ட், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இப்போ 30 டேஸ்க்குள்ளார நீங்க அட்ஜார்ன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அந்த அட்ஜார்ன்ட் மீட்டிங் நடக்குது இல்லையா, அதுக்கு 3 டேஸ் முன்னாடி ப்ரையர் நோட்டீஸ் கொடுத்தா போதும். பக்கா? கெட்டிங். பட் 30 டேஸ்க்கு மேல ஒரு மீட்டிங் அட்ஜார்ன் ஆகுதுன்னா கன்சிடர் ஹாஸ் இஃப் எ ஃப்ரெஷ் மீட்டிங். அப்போ அதே மாதிரி 21 டேஸ் நோட்டீஸ். அவ்வளவுதான் இருக்கு மீனிங். சரியா? புரியல? புரியுது? ஓகே. ஸோ மீட்டிங் இதுதான் இந்த பாயிண்ட். தட்ஸ் இட். ஸோ ரெசல்யூஷன் பாஸ்ட் அட் adjourned meeting. Any resolution passed at adjourned meeting, only the unfinished business of the original meeting shall be considered. ஸோ எதனாச்சும் ஒரு adjourned meetingல ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஒரிஜினல் மீட்டிங்ல எது வந்து பண்ணலையோ அதை மட்டும் தான் யூ கேன் கண்டினியூ. மறுபடியும் டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஒரிஜினல் மீட்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் 10 டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது 8 தான் எடுத்திருக்காங்க, 2 எடுக்க முடியாம அட்ஜான் ஆயிடுச்சு அப்படின்னா தென் கன்சிடர் தட் ஒன்லி. Or else remember this, resolution passed at adjourned meeting மீனிங் என்னதுன்னா, இப்போ ஒரு மீட்டிங் அட்ஜார்ன்ட் மீட்டிங்ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட் ஷுட் பி அந்த அட்ஜார்ன்ட் டேட் மீட்டிங் தான் எடுக்கணுமே தவிர ஒரிஜினல் டேட்டோட மீட்டிங் எடுக்க கூடாது. பக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவல் ஆஃப் டைரக்டர் அப்படின்ற ஒரு இது வந்து ரெசல்யூஷன் வந்து சைன் பண்றாங்க. சரியா? அதுக்கு அந்த மீட்டிங் வந்து அட்ஜார்ன் ஆயிடுதுன்னா அப்போ என்னைக்கு அட்ஜார்ன் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் 1ஆம் தேதி 7ஆம் தேதினு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி நடக்க வேண்டிய மீட்டிங் 7ஆம் தேதிக்கு அட்ஜார்ன் ஆயிடுச்சு அப்படின்னா தென் டைரக்டர் எப்போல இருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா 7th இருந்தா ரிமூவ் பண்ண முடியும், 1st இருந்து ரிமூவ் பண்ண முடியாது. ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆகாது. என்னைக்கு அந்த அட்ஜார்ன்மெண்ட் மீட்டிங் நடக்குதோ அன்னில இருந்தா எப்படி கன்சிடர். தட் இஸ் இந்த பாயிண்ட். ரெசல்யூஷன் பாஸ்ட் அட் அட்ஜார்ன்ட் மீட்டிங். பக்கா? பர்ஃபெக்ட். ஓகே. நவ லெட்ஸ் இன்வைட் சிவனேஷ். இருக்கீங்களா? சி, this is the beauty of revision. நேத்து வந்து we have discussed around எவ்வளவு பார்த்தோம்? around we have discussed 2 hours. கரெக்டா? the entire topic we have discussed 2 hours and today we have எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்டையும் each and every point we have revised in exact 15 minutes, not even 15 minutes, exact 10 minutes. No, for 2:40 ஆரம்பிச்சோமா or 20 minutes say 2 hours எங்க 20 minutes எங்க. clear? so 1/8 டைம் கூட ஆகல நம்மளுக்கு. நேத்து ஸ்பெண்ட் பண்ண டைம்ல 1/8 டைம் கூட ஆகல ரிவைஸ் பண்றதுக்கு. கிளியர்? ஸோ தட் திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு ஸ்டடி. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது ப்ராப்பரா படிச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம்க்கு 1/8 டைம் ஒன்லி இட் வில் டேக். பக்கா? மேக்ஸ் கால்குலேஷன் போவாதீங்க 1/8.
சிவனேஷ் இருக்கீங்களா? எஸ் சார். வீடியோ ஆன் பண்ணுங்க. என்ன பண்றீங்க புரிஞ்சுதா? நேற்று கிளாஸ் பாத்தீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சாப்பிட்டு இருக்கிறீங்களா? நல்லது. ஓகே, எஸ். சரி ஃபைன். லிசன், ட்ரை டு ஹேவ் யுவர் ஃபுட் பிஃபோர் 2:30 இதுக்கப்புறம், பிகாஸ் 2:30 கிளாஸ் ஃபிக்ஸ்டு. எத்தனை மணிக்கு செட்டிங் அப் பிசினஸ் முடியுது? ஒன் ஷார்ப்பா ஒன் ஓ நீங்க கிளாக். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சிவனேஷ் கேரி ஆன் லாஸ்ட். ஓகே. ஷார்ப்பா 1 o'clock முடிச்சு. ஷார்ப்பா 1 o'clock முடிச்சு. 11 to 1. Okay, very fine. So now we are going to discuss most important topics in your CS. The entire லாலே வந்து இந்த ரெண்டு டாபிக் வந்து it will be repeated like anything. Meaning இது எல்லா பேராகிராஃப்லயுமே they will include this point. Ordinary resolution, special resolution. ஓகேவா? ஸோ ஆர்டினரி ரெசல்யூஷன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இட் வில் டேக் ஒரு 10 seconds தான் எனக்கு ஆகும். பட் அந்த 10 seconds நீங்க புரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுத முடியுமானா எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? யூ ஹாவ் டு ரைட் இன் சச் எ வே தட் எக்ஸாமினர் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். புரியுதா? அண்ட் லாங்குவேஜில் யூ ஹாவ் டு ரைட். அதனால கொஞ்சம் பெருசா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டினரி ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இது எழுதி இருக்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஆர்டினரி ரெசல்யூஷன் அப்படின்னா இங்க பாருங்க, எத்தனை பேர் அகைன்ஸ்டா ஓட் பண்றாங்களோ அதை விட ஃபேவரா ஒரு ஓட் எக்ஸ்ட்ரா இருந்ததுனாலுமே ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்னது? ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எப்போ அப்படின்னா, எத்தனை பேர் அகைன்ஸ்டா ஓட் பண்றாங்களோ அதை விட ஃபேவரா 1 எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள், 49 பேர் வந்து இந்த ரெசல்யூஷன் வந்து எனக்கு பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் அப்பாயிண்டிங் மிஸ்டர் XYZ as a டைரக்டர். ஓகேவா? இப்போ இந்த டேரக்டர் எனக்கு பிடிக்கல 49 பேர் ஓட் பண்றாங்க அப்படின்னா, தென் 50 பேர் வந்து இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓட் பண்ணா போதும். ஜஸ்ட் எத்தனை பேர் அகெயின்ஸ்டா ஓட் பண்றாங்களோ அதை விட 1 எக்ஸ்ட்ரா ஃபேவரா ஓட் பண்ணியிருந்தாலே தென் ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பக்கா கிளியர்? டவுட் இருக்கா? ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி அதுல? ஃபைன். இப்போ இதை உங்க லாங்குவேஜ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. First, ordinary resolution. A resolution shall be an ordinary resolution if the notice required this act has been duly given. First என்னது? முதல்ல ஆர்டினரி ரெசல்யூஷன் நீங்க எப்போதான் பாஸ் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் ஒழுங்கா கொடுத்துருக்கணும். என்னன்னு ஒழுங்கா கொடுத்துருக்கணும்? நோட்டீஸ் ஒழுங்கா கொடுத்துருக்கணும். நீங்க நோட்டீஸே ஒழுங்கா கொடுக்கலனா ரெசல்யூஷனே பாஸ் பண்ண முடியாதுன்னா ரெசல்யூஷனே பாஸ் பண்ண முடியாது. அப்போ நோட்டீஸ் ஒழுங்கா கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? 21 daysக்குள்ளார யூ ஷுட் ஹவ் given the notice. Clear? That is the point. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பக்கா? A resolution shall be an ordinary resolution if the notice required this act has duly given. Pakka? Then, and it is required to be passed by the votes cast. Votes cast na எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ, வெதர் வந்து SHEP அப்படின்னா என்னது? நோ மேடம். வெதர் வந்து ஹேண்டை ரைஸ் பண்ணி போடுறதோ, இல்ல E ஃபார் எலக்ட்ரானிக் இதுல போடுறதோ, இல்ல வந்து Pனா வந்து போஸ்டல் பேலட்ல போடுறதோ. பக்கா? அதுக்கு ஷார்ட். ஸோ ஓட் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஓட் வந்து எப்படி வேணா போட்டிருக்கலாம். எலக்ட்ரானிக் மோட்ல போட்டிருக்கலாம், இல்ல போஸ்டல் பேலட்ல போட்டிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். SHனா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். SHனா என்னது? ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். கிளியர்? ஸோ அப்போ ஓட் வந்து எப்படி வேணா போடலாம். கை தூக்கி போடலாம், இல்ல வந்து எலக்ட்ரானிக் இதுல போடலாம், அப்படி இல்லைன்னா போஸ்டல் பேலட்ல அனுப்பலாம். தபால் ஓட்டுன்னுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஓட்டு எல்லாமே யூ ஹாவ் டு கன்சிடர். சரியா? எங்க போனீங்க ரஷீத்? ஓட்ஸ் கேஸ்ட், வெதர் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸோ இல்ல வந்து என்னது, whether show of hands or E for electronic or postal ballot, in favor of the resolution, including the vote casting if any of chairman by members being entitled to do so, vote in person. சரி, என்னது சார் இப்படின்னா கொஞ்சம் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஓட் கேஸ்ட்னா ஓட்டு போட்டிருக்காங்க. யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க? கை தூக்கி யார் போட்டிருக்காங்க அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் E ஃபார் எலக்ட்ரானிக் மோட்ல ஓட்டு போட்டிருக்காங்களா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. போஸ்டல் பேலட்ல வந்திருக்கா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு then if it is in favor of the resolution, including the casting vote னா என்னது? இந்த படங்கள்லாம் கேமியோ ரோல் வருவாங்க இல்லையா? கேமியோ ரோல் என்னன்னு தெரியும்ல? அதாவது இந்த என்ன படம் அது?
சிவகார்த்திகேயன் வந்தார் இல்லையா? ஏதோ ஒரு படம் வந்தது இப்போ, ஆடா கோட் கோட். ஸோ கோட் படத்துல சிவகார்த்திகேயன் வந்தார்ல, கேமியோ. ஸோ அந்த மாதிரி வந்து இன்க்ளூடிங் த கேஸ்டிங் ஓட். கேஸ்டிங் ஓட்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 பேர் வந்து எனக்கு director. So for example, I want to appoint someone as a director. Then 50% voted against that and 50% voted in favor of that. இப்போ என்ன ஆயிடுச்சு? டை அப் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு? டை அப் ஆயிடுச்சு. ஸோ இந்த டை பிரேக்கர் என்ன பண்ணலாம்னா, சேர்மன் கேன் ஓட். என்ன பண்ணலாம்? சேர்மன் கேன் ஓட். சேர்மன் வந்து அவரோட ஓட்டை இது பண்ணலாம். ஸோ தட் ஹீ கேன் பிரேக் த டை. சரியா? அதுதான் வந்து இன்க்ளூடிங் த கேஸ்டிங் ஓட். இஃப் எனி கேஸ்டிங் ஓட்னா சேர்மனோட ஓட். இல்லைன்னா மெம்பருக்குன்னு சில இது இருக்கும். ஓகேவா? ஸோ மெம்பர்ஸ் வந்து ஹூ இஸ் என்டைட்டில் டு ஓட், பார்ட்டிசிபேட் அண்ட் ஓட் அப்படின்ற ரைட் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்பேற்பட்டவங்களும் கேஸ்ட் பண்றாங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. பக்கா? மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க ஓட் போடலாம் அப்படின்ற ரைட்ஸ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த மெம்பர்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிட்டு, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா டைமுமே என்னால் வர முடியாது. ஸோ ஐ கேன் சென்ட் சம் ஒன் ஹேஸ் ப்ராக்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னால் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கம்பெனில நான் மெம்பரா இருக்கேன், என்னால் போக முடியல அப்படின்னா நான் ஐ கேன் சென்ட் ரஷீத் ஆன் பிஹாஃப். நான் என்ன சொல்லுவேன்? ரஷீத் கிட்ட, ரஷீத் எனக்கு பதிலாக ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஷீதை சென்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ப்ராக்சி. அதுக்கு பேர் தான் என்னது? ப்ராக்சி. பக்கா? அப்ப ப்ராக்சி வந்து ஓட்டு போடுறாரு, அந்த ஓட்டையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆர் போஸ்டல் பேலட். ஓகேவா? இதுதான். இத்தனைத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இத்தனையும் கன்சிடர் பண்ணிட்டு, இஃப் இட் எக்ஸீட்ஸ் த vote if any cast against the resolution by members so entitled to voting, this is called ordinary resolution. ஒன் லைன்ல ordinary resolution சொல்றது ஈஸி, பட் when you are writing in a law language you have to write in this way only. நீங்க பாட்டும் ஒரு லைன்ல அடிச்சீங்கன்னா அவங்களும் ஒரே கோடு போட்டு அச்சு போட்டு 0 போயிடும். கிளியர்? ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். அதனால ஸ்டடி வித் நோட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வாயத்திலிருந்து ரீட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த வேர்டிங்ஸ் வந்து நீங்க ரீட் பண்ண யூ வில் பி ஏபிள் டு ரீடைன் இட் அண்ட் ரீகால் இட். உங்களுக்கே தெரியாம யூ வில் ரைட் இட் இன் தட் வே. பக்கா? நேத்தே சொல்லியிருந்தேன் எதுக்கு இவ்வளோ வேலைவரையா கொடுத்துருக்காங்க. ஓட்டு கேஸ்டட் அகெயின்ஸ்ட் வந்து ஃபேவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா முடிச்சிடலாமே அப்படின்னா, தென் இது வந்து ஆம்பிகுட்டி கிளியர் பண்ணும். ரொம்ப இந்த அதிபுதிசாலித்தனங்க இதுல இருந்து ஒரு ஓட்ட வச்சல கண்டுபிடிச்சி தென் தே வில் ஃபைண்ட் அவுட் த லூப் ஹோல்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் தோஸ் லூப் ஹோல்ஸ். அதனாலதான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டா இவ்வளோ கம்பர்சமா இருக்குது இதெல்லாம். சரியா? கம்பர்சம்னா கஷ்டமா இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்க. நம்பர் ஆஃப் ஓட் அகெயின்ஸ்ட் வந்து 50. சரியா? நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஃபேவர் வந்து எவ்வளோ? 51. அப்பனா அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சா ஃபெயில் ஆயிடுச்சா? ரஷீத் 50 பேர் ஓட் வந்து அகெயின்ஸ்டா பண்ணிருக்காங்க, 51 வந்து ஃபேவரா பண்ணிருக்காங்க. whether this resolution is passed or failed? பாஸ். என்ன ரெசல்யூஷன் பாஸ் ஆயிடுச்சு? ஆர்டினரி ரெசல்யூஷன். அந்த பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அந்த மாதிரி சொல்லணும். ரெசல்யூஷன் ஆர்டினரி ரெசல்யூஷன். பிகாஸ் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அதுக்கு கண்டிஷன் வேற. கிளியர்? ஓகே. ஸோ ஓட்டிங் மெத்தட் இதுதான் மேலே பார்த்தோம் இல்லையா? ஓட்டிங் மெத்தட் எப்படி எப்படிலாம் ஓட்டிங் போடலாம்? ஃபர்ஸ்ட் ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், எலக்ட்ரானிக் போல், எனி அதர் பெர்மிட்டட் மெத்தட், போஸ்டல் பேலட். பக்கா? தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். this listen very carefully. So number of votes, the members who are entitled and voting shall be counted. For example, மெம்பரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மெம்பருக்குமே வந்து ஓட்டிங் போடுறதுக்கான அந்த ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எந்தெந்த மெம்பருக்குலாம் they are entitled and voting கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. only 10 members are entitled to vote அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த 10 மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். say for example 20 members in the company and only 10 members are entitled and voting question கொடுத்துருந்தா you have to consider only 10. don't consider entire 20. பக்கா? புரியுதா? ரஷீத்? தென் இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட். டு நாட் கவுண்ட் இல்லைன்னா டு நாட் கன்சிடர் இந்த 2 பேர். யார? கை கட்டி இருக்கிறவங்கள கண்டுக்காதீங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? கை கட்டி இருக்கிறவங்கள கண்டுக்காதீங்க. ஆர் கை கட்டி இருக்கிறவங்கள கணக்குல எடுத்துக்காதீங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? மீனிங் யார் யாரெல்லாம் இல்ல நான் ஓட்டு போட மாட்டேன், நான் எதுக்கு போடணும், இன்னைக்கு நான் குடிப்பேன், நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு யாராச்சும் உட்காந்தாங்கன்னா இருந்துக்கோ, நான் உன்னை கணக்குல எடுத்துக்க மாட்டேன். கிளியர்? அப்போ யார் யாரெல்லாம் ஓட்டே போடலையோ, மீட்டிங் வந்துட்டு சும்மா வந்து பக்கோடாவும் மிளகா பஜ்ஜி சாப்பிட யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து டோன்ட் கன்சிடர்
ஹேஸ் அ vote. சரியா? கிளியர்? அதனால என்ன பண்ண கொஸ்டின்ல வந்து சொல்லுவாங்க there is a 5% have come to the meeting and in that 4% were sitting and having snacks. அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் சொல்றேன். பர்சன் அப்ஸ்டைன் ஃப்ரம் voting நான் ஓட்டே போட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 பேர் இருக்கிறாங்க டைரக்டரா, ஏபிசி 3 பேர் ஓட்டு போடுறாங்க, எனக்கு 3 பேருமே பிடிக்கல, நான் ஓட்டே போட மாட்டேன். அப்ப என் ஓட்டை கன்சிடரே பண்ண கூடாது. கிளியர்? பக்கா? ஓகே. தென் தேர் ஆர் சர்டன் மெம்பர்ஸ் ஆர் நாட் அலோடு டு ஓட். இப்பதான் பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மெம்பர்ஸ்க்கு சில பேருக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்காம இருந்து அவங்க வந்து மீட்டிங்ல இருக்காங்கன்னா அவங்களையும் கன்சிடர் பண்ண கூடாது. பக்கா? டு நாட் கவுண்ட் பர்சன் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங். அப்ஸ்டைன் அப்படின்னா ஏபி, அப்ஸ்டைன் அப்படின்னா நான் ஓட்டே போடல, அதுதான் அப்ஸ்டைன். தென் ஓட்டிங் ஆர் நாட் அலோட் டு ஓட் அப்படின்னாலும் யூ ஷுட் நாட் கன்சிடர் தட். பக்கா? பக்கா? பர்ஃபெக்ட். வெரி குட். ஓகே சார். ஸோ பிஸ்னஸ் டிரான்சாக்டட் த்ரூ ஆர்டினரி ரெசல்யூஷன், இது ஆல்ரெடி படிச்சாச்சு 1000 வாட்டி, அதனால மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை கிடையாது. அட ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சுக்காங்க. தென் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். வாட் யூ மீன் பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன்? அதே கண்டிஷன், இந்த கதை எல்லாத்தையும் எழுதுங்க. சரியா? ரைட் ஆல் த ஸ்டோரி, ரைட் ஆல் த ஸ்டோரி, லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. இது ரிப்பிட்டேஷன், அதனால நாங்க எழுதல, ஆனா யூ ஹேவ் டு லிசன் கேர்ஃபுல்லி. இந்த கதை எல்லாத்தையும் எழுதுங்க. இந்த கதை எல்லாத்தையும் எழுதிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் சேஞ்ச் ஆகும். votes cast in favor or not less than 3 times of the vote cast against it. எக்ஸாம்பிள் மொத்தம் 100 மெம்பர் இருக்காங்க. எத்தனை மெம்பர் இருக்காங்க? 100 மெம்பர் இருக்காங்க. ஓகேவா? அந்த 100 மெம்பர்ல 33 பேர் வந்து எனக்கு பிடிக்கல, or else they voted against it. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்க, மிஸ்டர் ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மிஸ்டர் வி எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ மிஸ்டர் வி எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்னா தென் 33 பேர் வந்து எனக்கு அவர் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. 33 பேர் என்ன பண்ணிடுறாங்க? எனக்கு அவரு வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க, வேணான்னு ஓட்டு போட்டுடுறாங்க. தென் ரிமைனிங் இருக்கிற எத்தனை பேரு? 77. அப்போ வந்து என்ன பண்றாங்க? 67 சார். ஓகே சார், பரவாயில்ல, டங்கு ஸ்லிப்னு புரியுது. 67 வந்து ஓட்டு போடுறாங்க. வெதர் திஸ் இஸ் வேலிட் ஆர் நாட்? இஸ் இஸ் வேலிட்? எஸ் சார், எஸ் சார், கரெக்டா? Yes, sir. மேக்ஸ் டீச்சர் யாரு பேசணும் கிட்ட? ஹூ இஸ் யுவர் மேக்ஸ் டீச்சர்? ஐ ஹேவ் டு ஸ்பீக் டு தெம். சார் தெளிவா எழுதிருக்கு சார். 3 times 33 பேர் அகைன்ஸ்டா போடுறாங்கன்னா தென் 99 பேர் வந்து ஃபேவரா போடணும். எங்க 99 பேர் இருக்காங்க? புரியல? இப்ப புரியும். அசியூம் 150 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 150 பேர் வந்து இருக்காங்க. சரியா? அதில் 30 பேர் வந்து தேவ் கேஸ்டட் ஓட் அகைன்ஸ்ட் தேம். சரியா? அப்ப எத்தனை பேர் வந்து ஃபேவரா ஓட்டு போடணும் இந்த ரெசல்யூஷன் நிக்கணும் அப்படின்னா, செல்லணும் அப்படின்னா? கால்குலேட்டரா எடுத்துக்கோங்க வேணா. குயிக். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனா? இல்ல சார், எவ்வளவு பேர் ஓட்டு போட்டோ அது இருங்க, எவ்வளவு பேர் 150 ஓட்டு பேர். போட்டோ அதுல இருந்து. சரி, ஓகே, டோன்ட் கோ இன்டு இந்த கவுண்ட்லாம். ஓகேவா? ஒருத்தர் அகைன்ஸ்டா போடுறாங்கன்னா எத்தனை பேர் ஃபேவரா போடணும்? 3 பேர். 3 பேர் அதிகம் பேர் சார், அதுதான் கணக்கு. 3 டைம்ஸ். அப்ப 30 பேர் வந்து எனக்கு ஒருத்தவங்களை வேணான்னு போட்டுறாங்க சொல்றாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து வேணும்னு சொல்லணும்? 120. 90 பேர், 90. ஓகேவா? 90 பேர் வந்து எனக்கு இவங்க வேணும் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் கால்ட் 3 times. அந்த 3 times எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எத்தனை பேர் வந்து அகைன்ஸ்டா ஓட் பண்றாங்களோ அதை விட ஃபேவர் வந்து should be 3 times of the in favor. Votes cast in favor or not less than 3 times of the number votes cast against them. பக்கா? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க ரஷீத், 5 பேர் வந்து அகைன்ஸ்டா போடுறாங்க, அப்ப எத்தனை பேர் வந்து ஃபேவரா போடணும்? 15. பக்கா. அப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க மொத்தமா? 20. முடிஞ்சு. அவ்வளவுதான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பக்கா மேடம், புரிஞ்சுதா? Yes. சரி, ஓகே, டக்குன்னு சொல்லுங்க. ஐ வில் ஆஸ்க் இமிடியட்லி. 50 பேர் வந்து அகைன்ஸ்டா போட்டிருக்காங்க.
எத்தனை பேர் வந்து ஃபேவரா போடணும் ஸோ தட் ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து வேலிட் ஆகிறதுக்கு? குயிக், யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? சவுண்டா குயிக். 150. வெரி குட். என்ன கேட்ட என்ன பதில் வருது? 50 வந்து அகைன்ஸ்டா பண்ணிருக்காங்க. இப்போ எத்தனை ஓட்டு தேவை so that ordinary resolution should be validன்னு கேட்டேன். 100. வீடியோட ராமாயணம் கிட்ட சீதை யாருன்னு கேக்குற மாதிரி இருக்கு. ரஷீத் பதில் சொல்லுங்க. ரஷீத் Wait. 51 members. ஒரு member extra போட்டுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு. Clear. Don't get confusion. 100 எங்க, 50 எங்க, 150 எங்க, 50யா 51 அவ்வளவுதான். ஒன்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆர்டினரி ரெசல்யூஷனுக்கு. ஸ்பெஷல் ரெசல்யூஷனுக்கு தான் 3 times. இப்போ இதே கொஸ்டின் 50 பேர் வந்து 50 பேர் அகைன்ஸ்டா ஓட்டு போட்டிருக்காங்க. எத்தனை பேர் வந்து ஃபேவரா ஓட்டு போடணும் so that ஆர்டினரி ரெசல்யூஷன் வந்து வேலிடா இருக்கிறது? 51. வெரி குட். இப்போ இதுவே ஸ்பெஷல் ரெசல்யூஷனா இருந்ததுன்னா 150 பேர். 150. அப்போ மொத்த மெம்பர்ஸ் 200. மறப்பீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா இது எல்லாம் கொஸ்டின் வராது, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி சம் கொஸ்டின் வில் பி காயின்டு ஃப்ரம் திஸ் கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் எதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க? எஸ்டர்டே டிஸ்கஸ் பண்ணது, சேஞ்ச் இந்த நேம் ஆஃப் த கம்பெனி, அம்பானி லிமிடெடா ஆனி லிமிடெடா மாத்திரம். கிளியர்? தென் இந்த ட்ரையாங்கல் போட்டிருக்கலாம். ட்ரையாங்கல்னா சேஞ்சுன்னு அர்த்தம். நான் எழுதுறது கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு சேஞ்சின் அப்படின்னு போட்டேன். சரியா? ட்ரையாங்கலுக்கு டப்பா எக்ஸாம்ல நீங்க அப்படி எழுதக்கூடாது, சேஞ்சின் தான் எழுதணும். சேஞ்ச் இன் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இல்ல சேஞ்ச் இன் பிரைவேட் லிமிடெட் பப்ளிக் லிமிட்டா மாத்துறீங்க, அதுக்கு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அப்போ நீங்க எடுக்கிற டெசிஷனுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டவங்களோட 3 times வந்து ஃபேவரா போட்ட ஓட்டு வந்து இருக்கணும். அப்பதான் இந்த ரெசல்யூஷன் வந்து செல்லும். அப்படி இல்லைன்னா உங்களால ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது, பிரைவேட் கம்பெனி பப்ளிக்கா மாற்ற முடியாது, அம்பானி ஆணியாத்த ஆக்க முடியாது. ஸோ ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ். ஓகேவா? ஸோ ரெசல்யூஷன் ரெக்வயரிங் ஸ்பெஷல் நோட்டீஸ் என்னதுன்னா, மெம்பர்ஸ் ஹோல்டிங் நாட் லெஸ் தென் 1% ஆஃப் த டோட்டல் ஓட்டிங் பவர். ஓகேவா? இப்போ டோட்டல் ஓட்டிங் பவர் இருக்குன்னா அதுல வந்து மெம்பர்ஸ் வந்து 1% கம்மியா யார் யாரெல்லாம் வச்சு இல்லையோ அவங்க எல்லாருக்கும் இந்த நோட்டீஸ் வந்து நாங்க அனுப்பணும். ஸ்பெஷல் நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும்? மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே இருப்பாங்க. சரியா? ஓகேவா? எல்லாருக்கும் அனுப்பணும்னா எல்லாருக்கும் தேவை ஸ்பெஷல் நோட்டீஸ். யார் யாரெல்லாம் 1% ஓட்டிங் பவர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் யூ ஹேவ் டு சென்ட். இல்லைன்னா யார் யாரெல்லாம் வந்து அக்ரிகேட்டா 5 lakhs வச்சிருக்காங்களோ ஷேர்ஸ் அவங்களுக்கு யூ ஹேவ் டு சென்ட். தட்ஸ் இட். கிளியர்? Now meeting is going to end. So what we will do, we will reconnect in another meeting. Clear? So GP உங்களோட மீட்டிங் அது உடனே ஃபார்வர்ட் பண்ணுங்க.